திருவாரூரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கிடங்கின் கட்டுமான பணிகளை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் பார்வையிட்டார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அரசு விவசாயிகள் நலன் காக்கும் வகையில் பல கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது திருவாரூரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கட்டடங்கள் கட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா உத்தரவிட்டு நிதியையும் ஒதுக்கினார். தற்போது நடைபெற்று வரும் இந்த கட்டமைப்பு பணிகளை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இதையடுத்து தூத்துக்குடியில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு வழங்கினார். இந்த நலத்திட்டத்தின் மூலம் பயனடைந்த மாணவிகள் அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை செலுத்துகிறோம். எங்களுக்கு விலையில்லா மிதிவண்டி தந்திருக்காங்க. அதனால் நாங்கள் தினமும் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வர முடியுது. அதனால் எங்கள் பாடத்திட்டங்களுக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால் நன்றியை சொல்லிக்கிறோம். நாங்கள்